இந்த அரஃபாக்கு மேலே 4வது வானத்தில் வந்து மலக்குமார்களுக்குன்னு ஒரு பள்ளி ஒன்று கெட்டிக்கிறதாகவும் அது வந்துக்கிட்டு கீழே விழுந்தா நேராக கௌபால தான் விழும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அது உண்மையான ஹதீஸா இல்லை என்ன எதுன்னு தெரியணும். என்னென்னு கேட்டால் அந்த பைத்துல் மௌமூர்னு மாணவர்கள் தொழுவதற்காக ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளி உடஞ்சி விழுந்துச்சுன்னா நேராக காபாவுக்கு மேலே தான் விழும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது இப்படி ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஹதீஸ் கிடையாது. மேலே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அதுவும் உண்மை. பைத்துல் மௌமூருங்கிற பேரில் வானுலகத்தில் வானவர்கள் தொழுகிற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அதுக்கு ஆதாரபூர்வமான செய்தி இருக்குது. அது உடஞ்சி விழும்போது எங்கே விழும்பலாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உடையிறது எப்போ உடையும்? நம்மளா போய் உடைக்க முடியும்? அது வானவர்களாக உடைக்க போகிறாங்க? அல்லாஹ் வந்து உலகத்தை மொத்த அண்ட சராசரங்களையும் எப்போ அடித்து உடைப்பானோ அப்போ தான் அதுவும் உடைய போகுது. நம்மளை மாதிரி அல்லது 50 வருஷம் 100 வருஷம் கேரண்டி கொடுத்தா பில்டிங் கட்ட போகிறான். அல்லாஹ் கட்டி வச்சிருக்கிற பில்டிங் 25 வருஷத்தோட காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு ஆக போகுது. கியாமத்து நாள் வரைக்கும் அது விட போகிறது கிடையாது. கியாமத்து நாளில் வந்து எல்லாம் அழியணும் அப்படின்னு அல்லாஹ் முடிவெடுக்கிற நேரத்தில் தான் அதுவும் அழியும். அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழிந்து விடும் சொல்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் அது அழியும். அப்படி அழியும் பொழுது கீழே உழுவுறதுக்கு காபத்துல்லா மட்டும் என்ன உசுரோடவா இருக்கும்? அதுவும் அழிஞ்சு போய் தானே இருக்கும். பூமியும் உடைஞ்சிரும், சூரியன் உடைஞ்சிரும், சந்தியன் உடைஞ்சிரும். எல்லாம் உடையிற நேரத்தில் அதுவும் உடைய போகுது. அது வந்து இங்கே உழுமுனா இது என்னமோ மிச்சமாக இருக்கிற மாதிரி, அது மட்டும் உடஞ்சி கீழே உள்ள போகிற மாதிரி நம்புறாங்க. ரெண்டாவது, இதை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து காபா என்னன்னு கேட்டால் அது பூமியினுடைய மைய பகுதியில் இருக்குது. பூமிங்கிறது முதல்ல உருண்டை. உருண்டையில் மையம்னு ஒன்று இருக்கா? சதுரத்தில் மையத்தை காட்டலாம். ஒரு ஸ்கொயரில் ஒன்று இருக்குன்னு வச்சுக்குவோம். இதில் நடுவு புள்ளி எதுன்னு கேட்டால் ஒரு புள்ளியை காட்டலாம். உருண்டையாக இருக்கிறதுல எந்த பக்கம் வச்சாலும் அது மையம் தானே. இங்கேருந்து பார்த்தா மற்ற எல்லாம் மையப்பகுதி, அங்கேருந்து பார்த்தா மற்ற எல்லாம் மையப்பகுதி. ஒரு பந்தை வச்சுக்கிட்டு நீங்கள் காட்டுக்கு பார்க்கலாம். உருண்டையான ஒரு பால் எடுத்துக்கங்க. பாலில் இந்த பக்கம் வச்சாலும் மையம்தான், அந்த பக்கம் வச்சாலும் மையம்தான், நடுவில் வச்சாலும் மையம்தான், எங்கிட்டு வச்சாலும் அது மையம்தான். பிறகு காபா மட்டும் மையம். காபாவை புனிதப்படுத்துவதற்காக சில பேர் அது வந்து நடுவில் இருக்குது, அதனால தான் எல்லாரும் அதை நோக்கி தொழுகிறாங்க, அப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் எந்த சிறப்பும் இல்லை. அதுவும் அதுக்குரிய இடத்துல தான் இருக்கிறது. இப்படி அது இடிஞ்சு உள்ள போகிறதும் இல்லை. அப்படி விழுகிற நேரத்தில் காபா இங்கே விழுவதற்கு தகுதியாக இருக்க போவதும் இல்லை. மஸ்ஜிதுல் மாமூர் என்ற பள்ளி இருக்கிறது என்பது மட்டுமே உண்மை. மற்றது எல்லாம் நபிகளார் சொல்லாத